இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்கள் குரானை புறக்கணித்து விட்டு தன்னுடைய வாழ்க்கை என்பது இந்த துனியாவில் உலகத்திற்காக மட்டுமே வாழ்கிறார்கள். பெண் என்பவள் மறைக்கப்பட வேண்டிய மானம். அவளின் அலங்காரத்தை கணவருக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டு இருந்தும் அந்த அலங்காரம் என்ற பெயரில் தங்களின் ஆடைகளை அணிந்து ஃபேஷன் ஷோ பொருட்காட்சியாக காட்சி அளிப்பதும், முகத்தில் மேக்கப்பை போட்டு உதட்டில் சாயத்தை பூசி ஒவ்வொரு விதமாக போஸ்ட் போடுவது, எல்லோரும் பார்ப்பது என்பது இஸ்லாம் தடை விதித்தும் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கல்வியை மேம்படுத்துவது என்பது பெண்களுக்கு அனுமதித்திருக்கிறது. அறிவை வளர்ப்பது என்பது தடை செய்யவில்லை. குரானை படித்து அது உணர்வுடன் வாழ்ந்தால் இஸ்லாம் பெண்கள் எவ்வளவு பெண்கள் உரிமை வழங்கியிருக்கிறது என்பது தெரியும். ஃபேஷன் ஷோ காட்சி இம்மை நிரந்தரம் நினைத்து லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, அப்போ அதில் வரக்கூடிய பொருளாதாரம் என்பது கூட ஹராம். இதற்கு துணை போகிறவர்கள் அனைவரும் கேள்வி இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது. முஸ்லீம்களாக இருந்தும் அந்த கமாண்டு சத்தியத்தை எடுத்து சொல்வது நம் கட்டாயம் கடமையாக இருந்தும் அதில் மூழ்குவது, அதிலே நேரத்தை வீணடிப்பது, அதை ரசிப்பது, வரவேற்பதும் மறுமையில் அல்லாஹ்வினுடைய விசாரணை என்பது தப்பிக்க முடியாது. என்கேஜ்மெண்ட்லேருந்து மேரேஜ் வரையும் அலங்காரம் வரை அதற்கு பின் அடுத்தடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டும் அது மட்டுமே வாழ்க்கையாக இருந்தால் மறுமையோடைய சிந்தனை அவர்களிடத்தில் எப்படி இருக்கும்? மறுமை அவர்களுடைய பிடி என்பது அல்லாஹ்விடத்தில் கடுமையாக இருக்கும் என்ற அச்சம் இல்லை. இஸ்லாம் பெண்கள் கண்ணியமாக பார்க்க சொல்லியும் அந்த கண்ணியத்தை சீர்குலைக்க வைக்கக்கூடிய சமுதாயத்தின் பெண்கள், நன்மையின் பக்கம் தன்னை ஆழ்த்தாமல் கெட்டதின் பக்கம் பின்பற்றக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். அது அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பல்லிஹு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி கெடுத்தாலும் அதை பிறருக்கு எடுத்து வையுங்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி அளிப்ப